கைஸ் ஒருத்தவங்க சுகரே சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் சொல்றது இன்க்ளூடிங் ஃப்ரூட்டோட சுகரும் சேர்த்து தான். பேசிக்கா நம்ம பாடியில் உள்ள பேங்க்ரியாஸ் கிளைகான், இன்சுலின் சொல்லிட்டு ரெண்டு வகையான கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலின் அப்படிங்கிறது சுகர் கம்மி பண்றதுக்கு, கிளைகான் அப்படிங்கிறது சுகர் அதிகப்படுத்துறதுக்கு. சுகர் சாப்பிடாம ஒரு நாள் கழிச்சு உங்க பாடியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 3 நாள் கழிச்சு உங்க பாடியில் இன்சுலின் கம்மியாயிட்டே வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு ஹெட்ஏக், டிப்ரெஷன், தூக்கமே வராம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு வாரம் இல்ல ஒரு வாரத்துக்கு மேல உங்க பாடியில் உள்ள சுகர் ரொம்பவே கம்மியாயிடும். லாஸ்டா சொன்னதோட சேர்த்து மயக்கமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு 10 நாளைக்கு மேல உங்களால ஏஞ்சி ஒழுங்கா நடக்கவே முடியாது. உங்க பாடியில் உள்ள ஜாயிண்ட்லாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 வாரத்துக்கு மேல உடம்புல உள்ள குளுக்கோஸ்லாம் சுத்தமா காலியா போயிடும். ஹேர் கலரும் சேஞ்ச் ஆக தொடங்கிடும். சுகர் இல்லாதனால உங்க பாடியில இருந்து அசிட்டோன் வெளியேறும். அதனால உங்க வாயில இருந்து பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 4 வாரம் கழிச்சு உங்க ஃபேஸே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். எந்த அளவுக்குனா உங்க ஃபேஸ்ல உள்ள போன்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 1.5 ல இருந்து 2 மாசத்துக்குள்ள உங்களால ஏஞ்சி நிக்கவே முடியாது. அப்போ உங்க ஹார்ட் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். லோ சுகர் வரும். அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷரும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். உங்க பாடியில பிளட்டோட லெவலும் கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ தான் சுகர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதிகமாக போனாலும் பிரச்சனை, கம்மியாக போனாலும் பிரச்சனை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. அப்புறம் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.